டாக்டர் ரிஷபுக்கு ஃப்ளைட்ல டிக்கெட் வேணும்னு பக்கத்துல யாருனே தெரியாத பொண்ணு வைஃப்னு சொல்றாரு. எங்களோட நாய் இறந்து போச்சு, நாங்க கடைசியா போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. இது கேட்டு அவங்களோ டிக்கெட்டை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. ரிஷபுடைய வைஃப் வர்த்திகா கால் பண்ணி அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு சீக்கிரமா போகணும், 4:30 வந்துருங்கன்னு சொல்றாங்க. அவரோ சரின்னு சொல்றாரு. நீங்க பயங்கரமா போய் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஷபானான்றவங்க டேபிள்ல பாத்தீங்களா ஒரு நாய்க்குட்டி இருந்தது, அதை வச்சுதான் நாய் செத்துருச்சுன்னு போய் சொன்னேன். அவங்க அந்த சென்டிமெண்ட்லயே நமக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. வர்த்திகா ரிஷபுடைய செகண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த பொண்ணு பேக்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு கிட்ட கேட்கலான்னு போனா அவங்களோ என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா என் பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. வர்த்திகாவோட தங்கச்சிக்கு தான் கல்யாணம், இப்போ அங்கதான் கிளம்பிட்டு இருக்காங்க. வர்த்திகா அவங்க பொண்ணு சொன்ன விஷயத்த ரிஷப் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரோ அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு எது சரி தப்புன்னு தெரியும்னு சொல்லிடுறாரு. சமர் நைனான்னு ஒரு கப்பல காட்டுறாங்க. இவங்களும் வர்த்திகா ரிஷபுடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கிஃப்ட்டுக்காக பூஜாடியை போய் 7 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிருப்பாங்க. இதை கேட்ட சமருக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு ஹர்ப்ரீத் அவங்க வைஃபும் கூட கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க வைஃப் பேசினாலே இவருக்கு சுத்தமா பிடிக்கல, இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாரு. இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, ட்ரீட்மெண்ட் பத்தி பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் குழந்தைன்னு என்னை எதுக்கு டார்ச்சர் பண்றேன்னு திட்டுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப கல்யாணத்துல மீட் பண்றாங்க. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹர்ப்ரீத் மட்டும் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காரு. இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கபீர் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வரதா சொல்லியிருப்பாரு. அதனால ரொம்ப ஆர்வமா வராங்க. ஆனா இப்ப அவர் தனியா தான் வந்திருக்காரு. நைட் பார்ட்டி முடிஞ்சதும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தனியா ஒரு ரூம்ல ஸ்டே பண்றாங்க. இவங்களுடைய பழைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு சித்து அவர் வைஃப் அனுவை ஏமாத்திட்டு ஏரோஸ்டஸ் கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்திருப்பாரு. அதனால இப்ப அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரிஷபோ அனு மட்டும் சித்தோட போன்ல இருக்க மெசேஜ் பார்க்கலன்னா இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. டாப்ஸியோ ஆமா எல்லாரோட ரகசியமும் போன்ல தான் இருக்கும், பாஸ்வேர்ட் வேற போட்டு வச்சுப்பாங்க, யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ இதை கேட்ட வர்த்திகாவும் நம்ம ஒரு கேம் விளையாடலாம், எல்லாரோட போன்ஸையும் நம்ம இன்னைக்கு நைட் அன்லாக் பண்ணி டேபிள் மேல வச்சிடலாம், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதால ஒருத்தருடைய மெசேஜ் ஃபோன் கால்ஸை பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ரிஷப் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா லேடிஸ் எல்லாரும் அவங்க போனை டேபிள் மேல வச்சுட்டாங்க. ஜென்ஸுங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அங்க இருக்க ஜென்ஸுக்கு மட்டும் இந்த கேமுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்களும் இந்த கேமுக்கு வந்துதான் ஆகணும்னு சொன்னதால இப்போ எல்லாருமே அவங்களோட செல்போனையே டேபிள் மேல வச்சுட்டு கேம்ல கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், மெசேஜ் வந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் படிக்கணும், ஃபோன் கால்னா ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும்னு சொல்றாங்க. சமரோ ரிஷப் கிட்ட உன் வைஃப் தானே, நீ பேசி இந்த கேமை வேணாம்னு சொல்லுன்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் இந்த நைனா அவனை பார்த்து பேபின்னு சொல்லிட்டு இருக்காளே, உனக்கு இரிட்டேட்டிங்கா இல்லையான்னு கேட்கறாரு. அவளை விட்டுட்டு அவ கேரக்டரே அதான், இந்த கேம் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன் நீ ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா, உன்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்கறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னதோ அப்பவா கேமை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் மெசேஜே சமருக்கு தான் வருது. ஒரு பொண்ணு தான் அனுப்பியிருக்காங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு நான் அவங்க கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அனுப்பியிருப்பாங்க. இது கேட்ட உங்க வைஃப் டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு இந்த பொண்ணு யாருனே தெரியாதுன்னு சமர் சொல்றாரு. என்னடா சமருக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. இப்ப சமரே மெசேஜ் அனுப்பின பொண்ணுக்கு கால் பண்றாரு.